மீண்டும் ஏமாந்தான். நரி அண்ணன் மெதுவாக நடந்து நம் நண்பனான முயல் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இடத்திற்குச் சென்றார். தந்திரமான நரிமுயலை பார்த்து சிரித்தாலும் அவன் மனதில் பழைய பகை இருந்தது. அந்த தந்திரமான முயல் தன்னை முன்பு எப்படி ஏமாற்றியது என்பதை நினைத்து பார்த்தான். இந்த முறை எப்படியாவது அந்த நீண்ட காதுகள் கொண்ட ஏமாற்றுக்காரனை நான் ஏமாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இன்று என்னுடன் வேட்டையாட வருகிறாயா என்று நரி அண்ணன் கேட்டார். முயலின் கால் ஏதாவது வலையில் மாட்டிக்கொண்டால் நல்ல விருந்து கிடைக்கும் என்று நரி கனவு கண்டது. முயல் பெருமூச்சு விட்டது. என்னால் வரமுடியாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நேற்றும் முந்தாநாளும் போல இன்றும் எனக்கு விடுமுறை நாள், அதனால் நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நரி அண்ணன் திட்டினார். நீ வேட்டையாடவில்லை என்றால் பசியால் செத்துப் போவாய். நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்வேன் என்று முயல் சிரித்துக்கொண்டே பதிலளித்தது. சரி, நரி அண்ணன் வேட்டைக்கு சென்றார். மதியத்திற்கு பிறகு நரி அண்ணன் திரும்பி வரும் வழியில் முயல் காத்திருந்தது. தனது பழைய எதிரி என்ன பிடித்து வந்திருக்கிறான் என்று பார்க்க முயலுக்கு ஆவல் ஏற்பட்டது. தூரத்தில் நரி அண்ணன் தோளில் ஒரு கனமான பையை சுமந்து வருவதை பார்த்து, முதியவர் நரி நன்றாகவே சம்பாதித்திருக்கிறார், ஒருவேளை இன்று எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று முயல் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. உடனே முயல் வழியில் படுத்து செத்தது போல நடித்தது. நரி அண்ணன் வழியில் கிடந்த முயலின் உடலை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கத்தியது, ஆஹா, செத்த முயல்! இந்த பையை என் குகையில் வைத்துவிட்டு உடனே வந்து இதை எடுத்துச் செல்கிறேன். நாவை சுழற்றியபடியே நரி சென்றது. நரி அண்ணன் வெகுதூரம் செல்வதற்குள் முயல் எழுந்து காட்டில் வேகமாக ஓடி நரிக்கு முன்னால் சென்றது. புதர்களின் வழியாகச் சென்று தூரத்தில் நரி அண்ணன் வருவதை பார்த்து மீண்டும் வழியில் செத்தது போல படுத்துக்கொண்டது. இரண்டாவது செத்த முயலை பார்த்ததும் நரி அண்ணனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இன்னொரு முயலா என்று கத்தினான். இது நம்ப முடியாத அதிர்ஷ்டம். நான் திரும்பிச் சென்று அந்த முதல் முயலையும் எடுத்து வருவது நல்லது. பிறகு 2 முயல்களையும் புதரில் மறைத்து வைத்துவிட்டு பின்னர் எடுத்துச் செல்லலாம். அப்படி நினைத்து நரி அண்ணன் தனது பையை வழியோரத்தில் வைத்துவிட்டு முதல் முயலை எடுக்க திரும்பி ஓடினான். அவன் கண்ணிலிருந்து மறைந்ததும் முயல் எழுந்து நரி அண்ணனின் பையை தன் முதுகில் தூக்கிக் கொண்டு நல்ல விருந்துக்காக தனது வலைக்கு சென்றது. பாவம் நரி அண்ணன் பசியோடும் சோகத்தோடும் அந்த தொல்லை பிடித்த முயல் தன்னை மீண்டும் எப்படி ஏமாற்றியது என்று புரியாமல் தலையை பீத்துக்கொண்டு வீட்டுக்குப் போனான். உடல் பலத்தை விட புத்திசாலித்தனமும் சமயோசிதமும் வெல்லும். ஆனால் தந்திரத்தை நம்புபவர்கள் எப்போதுமே விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்.